bless. Hallelujah. Praise Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்களை எல்லாரையும் சபையில் பார்க்குறதுல சந்தோஷம். Hallelujah. Thank you Lord. இன்னைக்கு நம்ம சபையும் சமுதாயமும் சர்ச் அண்ட் சொசைட்டி இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். நம்ம சபை சமுதாயத்தில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. சபையை ஆண்டவர் உருவாக்கி சமுதாயத்துக்கு நடுவில் நம்மளை ஒரு கூட்டமாக ஆண்டவர் வைத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அநேகர் சபை சமுதாயத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும். அது ஒரு பாதி உண்மை இருக்குது. சமுதாயத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், அது ஒரு பாதி உண்மை. ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு ஒதுங்கி இருக்கிறவர்கள் அல்ல. விளங்க இருக்குங்களா? பிரிந்து வாழ்கிறவர்கள், ஆனால் தனித்து வாழ்கிறவர்கள் அல்ல. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சமுதாயத்துக்கும் சபைக்கும் சம்பந்தம் உண்டு, சம்பந்தம் இருக்குது, சம்பந்தம் வைக்கணும். கலக்கம் இருக்கு, ஒரு கலந்து கொள்ளுதல் இருக்குது. நம்ம கலந்து கொள்ளணும். சமுதாயத்தில் நம்ம கலந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆனால் கலந்துடக்கூடாது. எப்படி சொல்கிறது? சமுதாயத்தில் தான் வாழணும். ஆமாம். ஆனால் சமுதாயத்தை என்னது, சமுதாயத்தோடு ஒட்டி வாழக்கூடாது அப்படின்னு ஒரு கோட்பாடோடு இருக்கிறது தான் சர்ச். அப்போது நமக்கு சமுதாயத்தில் ஆண்டவர் நடுவில், ஒரு சமுதாயத்தை சுற்றி நடுவில் கர்த்தர் சபையை வைத்ததுக்கு காரணம் என்ன? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய புரிந்துணர்வு எல்லாம் எப்படின்னா, ஆண்டவர் நம்மளை உலகத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார், அதனால் நமக்கும் உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உலகத்தில் தான் வேலை செய்கிறோம், உலகத்தில் தான் போய் சம்பாதிக்கிறோம், உலகத்தில் தான் போய் என்டர்டெயின்மெண்ட்லாம் பெறுகிறோம், உலகத்தில் தான் போயிட்டு என்னது நம்ம செய்ய வேண்டிய வியாபாரத்தை செய்கிறோம், எல்லாம் அங்கே தான் செய்கிறோம். ஆனால் உலகத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது ரொம்ப தவறு. அதனாலே நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால், சமுதாயத்து மேலே ஒரு அக்கறை இல்லாதவர்களாக அவங்க எப்படி வேணாலும் போகட்டும், நம்மளை காப்பாற்றிக்கிட்டோம் என்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. அவங்க எப்படி வேணாலும் போட்டு, சமுதாயம் எப்படி வேணாலும் சீர்கெட்டு போட்டோம், சமுதாயம் கெட்டு தான் போகுது, இந்த உலகம் கெட்டு தான் போகுது. ஆனால் நம்மளை காப்பாற்றிக்கிட்டால் ஒரு சந்தோஷம். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிட்டு போயிடுவார். பாருங்கள், எவ்வளோ ஒரு சுயநலம், அதிலே ஒரு பெரிய சுயநலம். ஆண்டவர் நம்மளை தான் காப்பாற்ற வருவார், மற்றவங்களெல்லாம் கை விட்டுருவார் அப்படி சொல்கிறதே ஒரு பெரிய சுயநலம். ஆண்டவர் மற்றவர்கள் எல்லாத்தையும் கை விட்டுட்டு போயிடுவார், நம்மளை காப்பாற்றிட்டு போயிடணும் அப்படி நினைக்கிறது தவறு. அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தை அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சமுதாயத்தை நேசிக்கிறவராக இருக்கிறார். For God so loved the world, இவ்வளவாக உலகத்தை அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை அந்த உலகத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் சமுதாயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அன்பின் பார்வையோடு, தேவனுடைய பார்வையோடு சமுதாயத்தை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் இருக்கவே கூடாது. நம்ம உலகத்தில் கலந்திருந்தாலும், நம்ம உலகத்துக்கு கலந்திருந்தாலும், ஆனால் உலகத்துடைய ஒத்த வேஷம் தெரியாமல் வாழணும். உலகங்களா? நம்ம உலகத்தில் கலந்திருந்தாலும், உலகத்தில் தான் வாழ்ந்தாலும், உலகத்தில் தான் பிறக்கிறோம், உலகத்தில் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்குது, உலகத்திலேருந்து தான் நமக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம், அந்த உலகத்துடைய கலாச்சாரத்தில் கலந்து அவர்களோடு நம்ம என்னவாயிருக்கூடாது, சமுதாயத்தோடு என்னவாயிருக்கூடாது. சமுதாயம் ஏற்றுக்கொள்கிற கோட்பாடை, சமுதாயம் ஓகே சொல்லுகிற எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ ஆண்டவர் சபையை உலகத்திலிருந்து அல்லது சமுதாயத்திலேருந்து ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை, அவ்வளோ தேசத்தில் அவ்வளோ ஜனங்கள் நேஷன்ஸ் இருந்தாங்க, ஜாதிகள் இருந்தாங்க. ஆனால் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் பிரித்து எடுத்து அவர்களை ஆண்டவர் வழி நடத்தி ஆண்டவர் இன்றைக்கி இந்த உலகத்தில்
அவருடைய வழியை ஆண்டவர் ஸ்தாபித்திருக்கிறார். இதை நம்ம நல்லா விளங்கிக்கணும். அப்போ என்னத்துக்காக ஆண்டவர் செய்தார்? உலகம் எப்படிப்பட்டாலும் போகட்டும், உலகம் நம்ம ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிடுவோம். அநேகருக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தை நம்ம என்னது அப்படியே அழிஞ்சு போயிடும், நம்ம காப்பாற்றப்பட்டு பரலோகத்தில் தேவனோடு இருப்போம், மற்றவர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, இப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்குது. உலகங்கள் என்ன சொல்கிறேன்னு நம்ம இப்படி யோசிக்கிறது மிக மிக ரொம்ப ஒரு தேவனுடைய பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு சுயநலமான ஒரு பார்வை. ஆண்டவருடைய பார்வையிலேருந்து பாருங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு விரும்புகிறார். ஆனால் எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடாது, நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னு யோசிக்கிறவங்க நம்ம தான். அப்போ சமுதாயத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. ஆனால் நம்ம அவர்களோடு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அதில் தான் அங்கே தான் நம்ம நிற்கணும். அப்போ சர்ச் ஆண்டவர் ஸ்தாபித்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் ஏன் உங்களை அழைச்சார்? ஏன் உங்களை வெளியே கொண்டு வந்தார்? ஏன் இந்த உலகத்திலேருந்து ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்து அவருடைய சமூகத்தில் உங்களை ஏன் சேர்த்தார்? எதற்காக? அப்போ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் பீங் கால்டு அவுட். சபைனாலுமே அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். a group of people called out, அல்லது வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அதான் இக்லீசியா. அந்த வார்த்தை சபை, சர்ச்சுங்கிற வார்த்தை இக்லீசியாவிலேருந்து தான் வருது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், வெளியே அழைக்கப்பட்டவர்கள், தனித்து இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், செப்பரேட்டட் ஒன்ஸ், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? இதுதான் நம்ம சிந்திக்கணும். பிரித்தெடுக்கப்பட்டு அப்பாடா தப்பிச்சோம், நம்ம சொந்தக்காரங்களாம் என்னைக்காச்சும் நரகத்துக்கு போயிடுவானுங்க, நம்மளோட என்னது அவங்க எப்படி வேணாலும் போகட்டும், சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல, அப்படி நம்ம சிந்திக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் அவங்களையும் காப்பாற்றணும், அவங்களுக்கும் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார் என்கிற அந்த பார்வையோடு நம்ம இருப்போம்னு சொன்னால் நம்ம தேவனுடைய அன்பில் நம்ம ஒரு படி வளர்ந்துருக்கிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கி நம்ம சில காரியத்தை நம்ம பார்ப்போம். எதற்காக ஆண்டவர் உங்களை இந்த சமுதாயத்தின் நடுவில் உங்களை ஆண்டவர் எதற்கு வைத்திருக்கிறார், ஏன் வச்சிருக்கிறார், அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளணும். எதுக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்ன ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி ஏன் இருதயத்தை ஆண்டவர் தொட்டார்? ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளணும்னா அது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. உங்களை மண்டையை கழுவணும், சாதாரணமாக ஒரு ஆளை மதம் மாற்றுறது, மனுஷனால் மதம் மாற்ற முடியாது. தேவன் தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை தொடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு சபையை ஏற்றுக்கொள்ள ஒரு தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அதை நீங்கள் நம்பணும். ஸோ உங்களை மதம் மாற்றுவது, மண்டையை கழுவி ஏசு நல்லவர் வந்துருங்கன்னா வந்துடுவீங்களா? இல்லை. அப்படி தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்கு போயிடாத, மண்டையை பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே பேசி 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 உன்னை அப்படியே கழுவி கழுவி கூட்டிகிட்டு போயிடுவான். சாதாரணமாக உங்களுடைய இருதயத்தில் தேவன் இடைப்படாவிட்டால், உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் அந்த கான்விக்ஷனை கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள கஷ்டம். ஒரு மதம் மாறுவது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அப்போ மதம் மாறினவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களாம் வில் பவர் இல்லாதவங்க நினைக்கிறாங்க, சும்மா ஏமாந்து போன ஜனங்கன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் மதம் மாற்றுறாங்க. யாரை மதம் மாற்றுறாங்க? ஏமாந்து போகிறவங்கள மதம் மாற்றுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களாம் ஏமாந்து போனவங்க. என்னது சந்தர்ப்பத்தை பார்த்து அப்படியே அப்படி ஏமாற்றி மண்டையை கழுவிடுறாங்க. அப்போ அவ்வளோ இழிவாக இன்னொருத்தரை குறித்து மதிப்பு வச்சிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ நீங்கள்லாம் மதம் மாறினீங்க, நீங்களாம் ரொம்ப வில் பவரில் குறைஞ்சவங்களா? இல்லை. வில் பவரில் குறைஞ்சவங்களா? இல்லை. நீங்கள் என்ன ஈஸியாக உங்களை ஏமாத்திடலான்னு முட்டாயை காட்டி எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, உங்கள் 2 முட்டாயை வாங்கி கொடுக்குறேன் அப்படி சொன்னால் வந்துடுவீங்களா? இல்லை. அப்போ தேவன் உங்களுடைய இருதயத்தில் அவர் ஏதோ ஒரு குரலை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு கான்விக்ஷன், ஏதோ ஒரு நிச்சயத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. உங்கள் ஆத்மா அதனால் தொடப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு ஆதாரம் உள்ளே வந்திருக்கு. அது தேவனுடைய வார்த்தை தான், அது வேற ஒன்றுமே கிடையாது, மனுஷனுடைய வார்த்தை இல்லை.
கர்த்தர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் போட்டு உங்களை அழைத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு உங்கள் இருதயத்தை திறந்து ஆமான்னு நம்பி கால் எடுத்து வச்சிங்க பாருங்க. எதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்தார்? ஏன் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பேசினார்? ஏன் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஒரு நம்பிக்கை கொடுத்தார்? எதற்கு? நான் கொஞ்சம் வேகமாக காரியத்தை நான் வேகமாக பேசிட்டு போகிறேன். ஒன்றாவது, இந்த உலகத்துக்கு தேவன் ஒரு சபையை தேர்ந்து கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷனுக்கு தேவனுடைய திட்டங்களை வெளிப்படுத்துவதற்கு. God's plan for man. மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அதை யாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா சபையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். நம்ம தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் உங்களையும் என்னை வெளியே அழைத்திருக்கிறார். இன்றைக்கி உலகத்துக்கு தேவனுடைய திட்டம் என்னங்க? நம்ம அதை என்னைக்காவது போய் காட்டியிருக்கோமா? என்னைக்காவது அதை போய் வெளிப்படுத்தியிருக்கிறோமா? அதுக்கேற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கிறோமா? ரெண்டாவது, தேவனுடைய திட்டம் என்னது? உலகத்தை ரட்சிக்கணும். தேவனுடைய திட்டம் எல்லாரும் காப்பாற்றப்படணும், எல்லாரும் ரட்சிக்க என்னது அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் அவருடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்ளப்படணும். அது மட்டும் இல்லை, எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாறணும். Everyone must realize that they are the sons of God. எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும், நீயும் தேவனுடைய பிள்ளை தான், என்ன மாதிரி நீயும் தேவனுடைய பிள்ளை தான், என்ன மாதிரி நீயும் தேவனுக்கு சொந்தமானவன் தான். எனக்கு ஆண்டவர் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறாரோ அதே அன்பு உனக்கு வைத்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரோ உனக்கும் அதே ஆசீர்வாதம் தான். என்னையை எப்படி ஆண்டவர் பிரித்தெடுத்தாரோ உன்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்று அந்த திட்டத்தை உலகத்துக்கு சொல்லுவது தான் நம்மளுடைய பெரிய ஒரு பொறுப்பாக இருக்குது. அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால், அந்த திட்டத்தை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம், ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம பெற்றுக்கொண்டுட்ட பிறகு நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அமைதியாக இருக்கிறோம். அப்பாடா நம்ம காப்பாற்றப்பட்டோம், நம்மளுடைய குடும்பத்தில் யாரும் பின்வாங்கி போயிடக்கூடாது, அதிலேயே நம்ம கவனமாக இருக்கிறோம். மற்ற ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் அவங்க எப்படி போனால் நமக்கு என்ன? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதற்கு நம்மளை வைத்திருக்கிறார்? ஆண்டவர் நம்மளை எதுக்கு பூமியில் வைத்திருக்கிறான்னு சொன்னால், அந்த தேவனுடைய திட்டத்தை வெளிக்காட்டுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி. ரெண்டாவது, சபையை ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்து ஒரு சமுதாயத்துக்கு நடுவில் வைத்திருக்கிறான்னு சொன்னால், ஒரு மாதிரியை உலகத்துக்கு காட்டுவதற்கு. மனுஷன் எப்படி வாழணும், மனுஷன் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும், ஒரு சகோதர அன்புனா எப்படி இருக்கும், ஒரு ஒழுக்கம்னா என்ன, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கம்யூனிட்டியாக செயல்படுவது எப்படி அப்படிங்கிறத இந்த சபையின் மாதிரியை கொண்டு தான் ஆண்டவர் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுப்பார். அதனால தான் சமுதாயத்தில் பல்வேறு ஜனங்க வாழ்கிறது போல சபைக்குள்ளேயும் பல்வேறு ஜனங்க இருக்கிறீங்க. இது ஒரு கம்யூனிட்டி, இது ஒரு சொசைட்டி. என்ன ஒரு வித்தியாசம்? நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சொசைட்டி, ஒரு பலவிதமான பின்னணியிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு கூட்டு குடும்பமாக இங்கே நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்போ ஒரு மாதிரி என்று சொன்னால், ஒரு மாடல், ஒரு சொந்தோ விளங்குதுங்களா, ஒரு மாதிரி என்று சொன்னால், சமுதாயத்தில் பல்வேறு ஜனங்க வாழ முடியாமல் மோதி கொண்டு இருக்கிறத சபையில் பலவிதமான ஜனங்க ஒன்றி வாழ்ந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறத இங்கே கற்றுக்கணும். விளங்குதுங்களா? மாடல் ஒன்று, திட்டம். தேவன் மனுஷனுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அதை சபை தான் வெளியே மனுஷனுக்கு காட்டணும். நீயும் தேவனுடைய பிள்ளை. இன்னையிலேருந்து நீங்கள் வெளியே போனோன்னே உங்கள் டாக்ஸி ஓட்டுறவனாக இருந்தாலும் சரி, கிராப் ஓட்டுறவனாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் மீன் வெட்டுறவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவனை பார்த்து நீ தேவனுடைய பிள்ளை என்று பார்வையோடு அவனை பாருங்கள். உங்களை ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறாரோ அவனையும் அவ்வளவுதான் நேசிக்கிறார்.
ஒரு துளி குறவு இல்லை, ஒரு துளி கூட இல்லை. இல்லாட்டி அவர் பச்சைப்பாதமான தேவனாக இருப்பார். தேவன் பச்சைப்பாதம் பார்க்கிறவர் அல்ல. God is not a God of partiality. ஆமென். அப்போ ஒரு மீன் வெட்டுறவனை, ஒரு பங்களாதேஷ்காரனை ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறாரோ உங்களையும் அவ்வளவுதான் நேசிக்கிறார். அதனால் நீங்கள் அவனை மிஸ்ட்ரீட் பண்ணாதீங்க. நீங்கள் தான் அவங்ககிட்ட சொல்லணும், நானும் தேவனுடைய பிள்ளை, நீயும் தேவனுடைய பிள்ளைன்னு அந்த திட்டத்தை அவனுக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும். ஓ பையா, யூ banyak kawan sama saya, apa salah? Sebab Tuhan suka cinta sama awak lah, முடிஞ்சு. sayang sama awak lah, முடிஞ்சு. என் தேவன் உன்னை எவ்வளவா நேசிக்கிறாரோ அவ்வளவாய் நான் உன்னை நேசித்து தான் ஆகணும். இதுதான் திட்டம். அடுத்து இங்க ஏழை பணக்காரன் பல்வேறுமான ஜனங்க, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் இங்க வந்து ஒன்றா வாழ்றீங்க பார்த்தீங்களா? இதை சமுதாயம் பார்த்து இங்க கற்றுக்கணும். வாலிபன் வயசானவர்களை எப்படி நடத்துறது, வயசானவங்க இன்னொரு வயசானவங்களை எப்படி நடத்துறது, சபையில் இருக்கிற இன்னொரு பெண்ணை எப்படி நடத்துறது, பிள்ளைகளை எப்படி நடத்துறது என்று சொல்லி இப்படியாப்பட்டதான ஒரு மாதிரியை சபையில் தான் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், a மாடல். உலகத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ குழப்படின் மத்தியில் சபையில் எல்லா ஜனங்களும் போய் ஆராதிக்கிறாங்க. எப்படிங்கிற அந்த சிந்தனையை எப்படி ஒன்று கூடி ஆராதிக்கிறாங்க, எப்படி ஒன்று கூடி திட்டங்கள் போடுறாங்க, எப்படி ஒன்று கூடி காரியங்களை வாய்க்க பண்ணுறாங்க, எப்படி ஒன்று கூடி செயல்படுறாங்க, இதை பார்த்து உலகம் நம்ம இடத்துல கற்றுக்கொள்ளணும். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். மூணாவது ஒரு காரியம் நான் சொன்னேன், ஸ்டாண்டர்ட். ஒரு மோரல் டிசிப்ளினில் ஒரு மாதிரியாக இருக்கிறவர்கள் தான் சபையில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். உலகம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லீவிங்கை நம்ம கிட்ட தான் கற்றுக்கணும். நம்ம தான் we are the one who lays out the standard of living for the society. நான் சொன்ன முதல்ல we are revealing God's plan, we are a model to the society. மூணாவது we are the standard of living for the society. ஒரு சமுதாயம் இப்படி தான் இருக்கணுங்கிறத சபை வாழ்ந்து காட்டணும். சபை வாழ்ந்து காட்டிட்டு அப்புறம் சமுதாயம் இங்கே வந்து பார்க்கணும், என்னது இப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ ஒழுக்கத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு சமுதாயத்தில் எப்படி இருக்குதோ சபையும் அப்படி தான் இருக்குது. சமுதாயம் என்ன ஏற்றுக்கொள்ளுதோ சபையும் அதான் ஏற்றுக்கொள்ளுது. ஒரு காலத்தில் திருமணத்துக்கு முன்னே நீங்கள் காதல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் சபையில் கல்யாணம் நடத்துவாங்களான்னு போய் கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. அது ஒரு ஸ்டாண்டர்ட், எல்லாருக்கும் தெரியும். சபையில் கல்யாணம் நடத்தி வைக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், எப்படி வேணாலும் பிள்ளையை பத்துட்டு கூட பிள்ளைய ஃப்ளவர்லாம் நடக்க விட்டு கல்யாணம் பண்ணலாம், மாதமாகி வந்து கல்யாணம் பண்ணலாம். நான் என் மனைவியை சேர்ச்சில் பார்த்தேன். என் குடும்பத்தை உட்கார வச்சு கேட்டாங்க, ஒன்று பிரிஞ்சிரு, இல்லை அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிடு. என்ன சொன்னாங்க? ஒன்று இப்போ பிரிஞ்சிரு, இல்லை அடுத்த வருஷம் உனக்கு நிச்சயம் கல்யாணம். எங்கள் அம்மா இருந்தாங்க, கேளுங்க, அவ்வளோதான் சாய்ஸு. இருந்தால் இரு, இல்லாட்டி போ, அதான் சாய்ஸு எங்களுக்கு இருந்தது. இல்லை நான் நடத்தி வைப்பேன், இல்லாட்டி நான் நடத்தி வைக்க மாட்டேன், இதுதான் சாய்ஸு. அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸ்டாண்டர்ட், காட்ஸ் ஸ்டாண்டர்ட், ஒழுக்கம். அந்த வெள்ளை அங்கியை போடுவதற்கு அர்த்தம் இருக்கு. அந்த முக்காடை போட்டு முகத்தை மறைப்பதற்கு அர்த்தம் உண்டு.
நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் நான் என்னை பரிசுத்தமாக என்னை காத்து கொண்டேன், என்னை எந்த ஆணும் தொட்டதில்லை, நான் எந்த ஆணையும் பார்த்ததில்லை, இதான் முதல் முறை பரிசுத்த விவாகத்தில் இந்த அங்கியை போட்டு நான் சுத்தமானவள் என்று சொல்லி நடந்து வந்து எல்லாரும் முன்னுக்கும் என்னை நான் படைக்கிறேன். அப்புறம் முகத்தில் அந்த வேலை போட்டு மூடுறதுக்கு காரணம் என்னன்னா, இதுவரை நான் எந்த ஆணையும் நான் பார்த்ததில்லை, இவங்க தான் என்னை முத திறந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி நடந்தது தான் இந்த சர்ச்சில் கல்யாணம். ஒரு காலத்தில் காதல் பண்ணதுக்கெல்லாம் சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது எத்தனை தாண்டி வந்ததுக்கு நமக்கு தெரியாது. The standard of living சபை தான் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு காலத்தில் நான் என் காதில் கேட்டிருக்கிறேன், பார்த்தா கிறிஸ்துவ மாப்பிள்ளையா கொஞ்சம் பாருங்கள், பிரச்சனை இல்லை, பொண்ணு இந்துவாக இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவ மாப்பிள்ளைங்க தான் குடிக்க மாட்டாங்க, தண்ணிக்கெலாம் குடிக்க மாட்டாங்க, பொம்பளைங்கெல்லாம் போட்டு அடிக்க மாட்டாங்க, சிகரெட்லாம் குடிக்க மாட்டாங்க, பார்த்தா அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பாருங்கள் அப்படின்னு என் காதில் நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு காலம். இன்றைக்கி எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கிறாங்க, ஆம்பளைங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. பொண்டாட்டி போட்டு அடிக்க, கிறிஸ்தவனும் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான், கிறிஸ்தவனும் தண்ணியை போட்டு பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது. The standard of living சமுதாயத்துக்கு ஒரு மாதிரியை காட்டும்படி, ஒரு ஒழுக்கத்தை காட்டும்படி, அதனால தான் ஜனங்க ரட்சிக்கப்படணும். இப்போ விளங்குதுங்களா? சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும்னா ரட்சிப்பு அவசியம். இங்கே தான் ஆண்டவர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒழுங்காக வாழ்வது எப்படி, ஒரு மாதிரியாய் வாழ்வது எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஒரு மாதிரியை கடைப்பிடிக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு மாதிரியை கடைப்பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம், இந்த சமுதாயத்துக்கு என்ன நம்ம காட்டுறோம்? நம்ம கடவுள் ஸ்டாண்டர்ட் இல்லாதவர்னு காட்டுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. When we simply do things and simply allow things in the church, we are simply portraying that our God has no standard. நம்மளுடைய தேவன் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாதவர் என்கிறத சமுதாயத்துக்கு நம்ம பளிச்சுன்னு போட்டு காட்டுறோம். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை சமுதாயத்துக்கு வெளிப்படுத்துகிறது தான் நீங்களும் நானும். ரெண்டாவது, தேவனுக்கு ஒரு மாதிரியாக இப்படி தான் இருக்கும், ஒரு சமுதாயம்னா இப்படி தான் இருக்குன்னா இங்கே தான் கற்றுக்கணும், இங்கே தான் கற்றுக்கணும். சமுதாயம் எப்படி இன்டராக்ட் பண்ணுது, ஒரு சின்ன பையன் பெரிய ஆள்கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணுறான், வாலிபன் இன்னொரு வாலிபன் எப்படி நடத்துகிறான், ஒரு வாலிபன் வயசானவங்களை எப்படி நடத்துகிறான், ஒரு வயசானவங்க இன்னொரு வயசானவங்க எப்படி நடத்துகிறாங்க என்கிற இந்த கம்யூனிகேஷனை இங்கே தான் கற்றுக்கணும். இந்த உரையாடுதலை இங்கே தான் கற்றுக்கணும். பல்வேறு ஜனங்க அன்பாக உரசி கொண்டு, எவ்வளவு சோதனை இருந்தாலும் உரசி கொண்டு வாழ்கிறது தான் இந்த சமுதாயம், இந்த சபை. அப்போ இப்படி இருக்கிற இந்த சபை தான் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்குது, ஒரு மாடலாக இருக்குது. கம் அண்ட் see our church. நாங்கள் பல பேரை பின்னணியிலேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறோன்னு வந்து பாரு அப்படின்னு நம்ம சமுதாயத்தை பார்த்து கூப்பிடணும், வந்து பாரு. அடுத்து, சமுதாயத்தில் ஒரு ஒழுக்கம்னா என்ன, ஒரு ஸ்டாண்டர்ட்னா என்ன? நான் ஒரு காரியம் சொல்கிறேன், மனுஷனுடைய இச்சைக்கு எல்லை இல்லை, மனுஷனுடைய இச்சைக்கு எல்லையே கிடையாது. இன்றைக்கி ஆணும் திருமணம் பண்ணணும்னு சொல்லுவான், நாளைக்கு ஒரு மிருகத்தை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவான். அதுக்கும் சட்டத்தை கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்க, மனுஷன் கேட்குறான், மனுஷன் எங்களை அழுத்துறான், இது வேணும், எனக்கு இந்த சட்டம் வேணும். உங்களுக்கு தெரியுமா, சில பேர் மிருகமாகவே வாழ்கிறாங்க, அமெரிக்காவிலலாம் இருக்கிறாங்க, மிருகமாகவே வாழ்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், அது அவங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பகுதி நேர ஒரு அவங்களுக்கு ஒரு விடுதலை. மிருகம் மாதிரி உடுத்திக்கிட்டே வாழ்வாங்க. நீங்கள் என்ன மிருகமாக வேணாலும் இருக்கலாம், அதுக்கும் சட்டம் இருக்குது, அதுக்கும் இடம் இருக்குது. இப்போ ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹோட்டல் புக் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் அங்கே கீழே போட்டிருப்பான் கே ஃப்ரெண்ட்லி
அப்படின்னா என்ன? நீங்கள் ஆனாலும் ரூம் எடுத்து தங்கலாம் 2 பேரும். ஸோ இந்த சர்ச் சபை வந்து இது ஒழுக்கம் இல்லை, இது தேவனுக்கு உகந்தது இல்லை, இது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு சபை வந்து சொல்லும் போது தான் சமுதாயம் வந்து சபையை கை காட்டுது. நீ எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க? உன் பைபிள் பழசு, உன் தேவன் பழசு, இதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னதுங்க, இப்போ இருக்கிற நடைமுறைக்கு வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காலத்தில் இருந்தாலும் எல்லாரும் இப்படி தான் சாப்பிட்றாங்க, வேற மாதிரி யாரும் சாப்பிடல. எந்த வருஷமானாலும் எல்லாம் இப்படி தான் படுத்துங்கிறாங்க, யாரும் நின்றுக்கிட்டு படுத்துங்கல. அது மாற்ற முடியல. யாராவது இப்படிலாம் சாப்பிட்றீங்களா? இப்படி தானே சாப்பிட்றீங்க, அதை மாற்ற முடியல. அதான் ஆண்டவர் கையை இவ்வளோ நீளத்துக்கு வச்சதுக்கு காரணம், ஒரு காரணம் இருக்குது. கரெக்டாக என்னென்னலாம் மனுஷன் மாற்ற பார்க்குறான். மனுஷன் இறைச்சியும் சாப்பிட்டுட்டான், மனுஷனே வெட்டி சாப்பிட்டுட்டான், அதையும் போயிடுச்சு. இன்னும் என்ன இருக்குது சாப்பிட? மனுஷன் சாப்பிட, மனுஷனோட இச்சைக்கு ஒரு எல்லை இல்லை. அப்போ சபை தான் கற்றுக் கொடுக்கணும். சபை தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், சபை தான் ஒரு ஸ்டாண்டர்ட். நம்மளுடைய ஸ்டாண்டர்டை வெளிப்படுத்தலை, அதை நீங்கள் நல்லா கற்றுக்கணும். நம்மளுடைய ஸ்டாண்டர்டை நம்ம வெளிப்படுத்தலை, நம்ம தேவனை இழிவாக நம்ம சமுதாயத்துக்கு காட்டக்கூடாது. ஓ, உங்கள் தேவன் இப்படிலாம் விடுவாரோ அப்படின்னு சமுதாயம் நம்மளை பார்த்து பேசக்கூடாது. நீங்கள் சமுதாயத்தில் போய் நடந்து கொள்ளும் போது கிறிஸ்தவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, அவங்க மாற்ற முடியாது அப்படின்னு அவனுங்களே கை விட்டுறணும். நம்மளை விட்டுரு அவன் அப்படி தான் அப்படின்னு விட்டுறணும். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பரவாயில்ல, ஒரு தடவை தான், உங்கள் ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். உங்கள் ஆண்டவர் என்னது கோச்சிக்க மாட்டார். உங்கள் ஆண்டவர் தண்ணி குடித்தார், எவ்வளோ குடித்தார்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுக்கல, அப்போ அவர் குடிக்காமல் இருந்திருப்பார்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற தெரிஞ்சு தானே அவருக்கு. எங்கே நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இதுதான் இப்படி தான் இருப்பார்னு காட்டுறதுக்கு தான், ஒரு ஸ்டாண்டர்டை காட்டுறது தான் திருமண வாழ்க்கையிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் படிக்கிற இடத்துலையும் சரி, சமுதாயத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யும் போதும் சரி, மற்றவனோடு நீங்கள் வியாபாரம் செய்யும் போது உங்களுடைய விலையிலையும் உங்களுடைய சர்வீஸ்லையும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக தேவனுடைய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு பெரிய நிர்வாகத்துக்கு நான் வேலை செய்திருக்கிறேன். பெரிய நிர்வாகம், மலேசியாவில் பெரிய நிர்வாகம். பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களுடைய ஆனுவல் டின்னரில் எல்லாரும் வந்து இருப்பாங்க, எல்லா ஒர்க்கர் ஸ்டாஃப் எல்லாம் வந்து இருப்பாங்க. பிளாக்காரர் இருப்பான், சீனா இருப்பான், புத்திஸ் இருப்பான், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இருப்பாங்க, வெள்ளைக்காரர் இருப்பாங்க, யார் வேணாலும் இருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து அந்த சேர்மேன் நான் இயேசுக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுவார். அவருடைய மகன் வசனத்தை எடுத்து போதிப்பார். பெரிய பணக்காரவங்க, மலேசியாவில் பெரிய பணக்காரவங்க. அவங்களுடைய வீட்டை நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா பறக்கிற தட்டு தெரியுங்களா, யூஎஃப்ஓ மாதிரி இருக்கும், பறக்கிற தட்டு மாதிரி இருக்கும், அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கும் எனி டைம். அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க வீடு. எங்கே போனாலும் என் ஆண்டவராக இயேசுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் யார் முன்னுக்கும் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட். என்ன செய்தாலும் நான் இயேசுவை தரம் காட்டி அவரை குறைச்சி நான் காட்ட மாட்டேன். அதுதான் சபையின் ஒரு பொறுப்பு. நம்மளை பார்த்து தான் நம்ம நம்புகிற கடவுளை எடை போடுவாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்கள். நீங்களும் நானும் உடுத்துறதை வச்சு தான் மற்றவங்க கிறிஸ்தவங்க இப்படி தான் பாருங்கள், நல்லா பாருங்கள். நம்மளுடைய
நம்மளை வெளிப்படுத்துகிற நம்மளை சமுதாயம் எப்படி தெரியுங்களா நம்மளை வெளிக்காட்டுது? நீங்கள் சினிமா படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சினிமா படத்தை பாருங்கள், எல்லா வில்லனுக்கும் கிறிஸ்தவ பேர் தான் இருக்கும். நல்லா செக் பண்ணுங்கள். எல்லா வில்லனுங்களுக்கும் தமிழ் படத்தில் கிறிஸ்துவ பேர் தான் இருக்கும். கொலை பண்ணுறவன், ஏமாத்துறவன், திருடுறவன் பேர்லாம் எல்லாம் ஜான், மேத்யூ, மார்க் இப்படி தான் இருக்கும். பீட்டர் இப்படி தான் இருக்கும். டேவிட், திருடன், எல்லா திருடன் பேரும் அப்படி தான் இருக்கும். கொலைகாரன், அசசின், சுட்டு தள்ளுறவன் எல்லா பேரும் பாருங்கள் கிறிஸ்துவ பேர் தான் இருக்கும். ரெண்டாவது, ஒரு கூட்டத்தில் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், அதில் குடிக்கிறவன் ஒருத்தன் வந்து கிறிஸ்தவனாக தான் இருப்பான். ஒயின் குடிச்சிக்கிட்டு இருப்பான். தமிழ் படத்தில் போய் பாருங்கள். ஏன் தெரியுங்களா? அந்த மாதிரி காட்டிட்டாங்க. இவங்க அப்படி தான் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் போயிட்டாங்க. இன்னொன்று பாருங்கள், எந்த தமிழ் படத்துலையும் இந்த பாரு, கேபரேட்டு, இந்த மாதிரி டிஸ்கோலாம் காட்டினாங்கன்னா அங்கே பாருங்கள் கிறிஸ்துவங்க தான் இருப்பாங்க. ஸ்டெல்லா, சுசி, மேரி. இதை நம்ம மாற்றணும். எல்லா தமிழ் படத்துலையும் பாருங்கள், கட்டையாக போடுறது எல்லாமே கிறிஸ்துவ பெண்ணாக தான் இருக்கும். ஜெனிஃபர், ஜாய்சி இப்படி தான் இருக்கும். அவங்க வேணும்னு அப்படி ஏன் தெரியுங்களா செய்கிறாங்க? ஸ்டேரியோ டைப். இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கிறிஸ்தவனுங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. உன்னால் புரியுதுங்களா? நீங்கள் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நான் உங்களை போய் மறுபடியும் பழைய படத்தெல்லாம் எடுத்து பாருங்கன்னு சொல்லலை. ஒரு ஹீரோ வில்லனாக இருந்தால் கூடயும் அவனுக்கு கிறிஸ்துவ பேர் தான் இருக்கும். பாஷா படத்தில் கெட்டவன் பேர் என்ன? என்ன பேர்? உங்களுக்கு புரியுது என்ன சொல்கிறேன்னு? கடத்தல் மன்னன், பலவிதமான கொக்கைன், ஹெரோயின், துப்பாக்கி, கன்னு ஸ்மகிள் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வரோம். அவன் பேர் என்ன? டேவிட் பில்லா. சர்ச்சுக்கு தான் போவான், கன் எடுத்துகிட்டு போவான் சர்ச்சுக்கு. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நமக்கு வந்து நம்ம சிரிக்கலாம், ஆனால் நம்ம உள்ளத்தில் நம்ம அழணும். நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான். நம்ம இதை மாற்றணும். உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இதை மாற்றணும். நம்ம இதை மாற்றணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். நம்ம உலகத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்படி ஒரு சமுதாயம் வாழ்கிறதுக்கு இதாங்க அர்த்தம். வந்து பாருங்கள் எப்படி வாழ்கிறாங்க. ஒரு சமுதாயத்தில் ஸ்டாண்டர்ட், கல்யாணம்னா இப்படி தான் பண்ணுவாங்க கிறிஸ்தவங்க, அவ்வளவுதான், மாற்ற மாட்டாங்க. அதனால தான் சபையில் சில ஒழுக்க நடவடிக்கைகள் எடுக்கும்போது நீங்கள் சகிச்சுக்கணும். பாஸ்டர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பாஸ்டருடைய வேலை அந்த தேவனை உயர்த்துறது தான், வேறு எதுவுமே கிடையாது. அவரை கீழே இறக்கிட்டு என்ன உயர்த்தினேன்னு சொன்னால் இந்த ஊழியம் செய்தது எனக்கு புரோஜனம் இல்லாமல் போயிடும். ஆண்டவரை இறக்கி வச்சுட்டு உங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒழுக்கம் இல்லாத திருமணத்தை நான் நடத்தி வச்சேன்னு சொன்னால் அது நான் நடத்தி வச்சதாக இருக்கும். தேவனுடைய தரத்தை அங்கே கீழே வச்சுட்டு நான் நடத்தினதாக இருக்கும். அப்படி உங்களுடைய தரம் சரியாக இருக்கும், நான் ஒழுக்கத்தை நடந்து கொள்வேன், என்னுடைய சாட்சியை நான் காத்துக்கொள்வேன்னா தேவனுக்கும் மகிமை, சபைக்கும் மகிமை, கர்த்தருக்கும் மகிமை, உங்களுக்கும் மகிமை, சபைக்கும் மகிமை. நாங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்தோம். நான் என் மனைவியை நிச்சயம் பண்ணிட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம். பக்கம் பக்கம் உட்காந்து பேசாதீங்க, மற்ற வாலிபர்கள் பார்த்து கெட்டு போயிடுவாங்க சொன்னாங்களா? பக்கம் பக்கம் உட்காந்து பேச, யார்? நிச்சயம் பண்ணிட்டேன், மோதிரம் போட்டுட்டேன். ஆனால் பக்கம் பக்கம் உட்காந்து பேசாதீங்க, மற்ற வாலிபர்கள் பார்த்து கெட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி கேர்ள் ஃப்ரெண்டோட வராங்க, ரெண்டு பேரும் படம் பார்க்குற மாதிரி, சினிமா பார்க்குற மாதிரி, தேட்டரில் உட்கார்ற மாதிரி பிரசங்கம் கேட்குறாங்க.
லவ்வர்ஸோட வராங்க, கைப்பிடி கோத்துட்டு போகிறாங்க, குசு குசுன்னு பேசுகிறாங்க. இப்போ யாரும் கெட்டு போகல. ஒழுக்கம், சபைனா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால், இப்போ அது அப்படியே பரவாயில்ல நம்ம தேவன் பரவாயில்ல அப்படியே பேசி நம்ம தேவனை, இப்படி இருந்த தேவனை நம்ம எப்படி ஆக்கிட்டோம் தெரியுமா? அப்படியே நீங்கள் போய் ஒரு மூலையில் உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி ஆகிட்டோம். ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போயிட்டோம். அல்லேலூயா. தசமபாகம் கொடுக்காதவங்க வீட்டில் எங்கள் பாஸ்டர் போய் சாப்பிட மாட்டார். அப்படிலாம் அவங்கள சொன்னால் என்னை கல் எடுத்து அடிப்பீங்க. வீட்டுக்கு வர மாட்டார், ஜெபிக்க மாட்டார். தேவன்னா ஒழுக்கம் இருக்கும், அதை நம்ம மறந்துட்டோம். ஒரு ஸ்டாண்டர்டை மறந்துட்டோம், ஒரு மாடலை மாதிரியை மறந்துட்டோம், ஒரு ஒழுக்கத்தை மறந்துட்டோம், ஒரு மகிமையை அதனால தான் சபையில் மகிமை இல்லாமல் போயிடுச்சு. சபையில் மகிமை இல்லாமல் போனதுக்கு அதான் காரணம். சபையில் எழுப்புதல் வராததுக்கு காரணம் அதுதான். நம்ம ஒரு மாதிரியாக மாறாவிட்டால், ஒரு பாத்திரமாக, ஒரு முன்மாதிரியாக சமுதாயத்துக்கு நான் இனிமேல் வாழுவேன், என் தேவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன், என்ன நடந்தாலும் என் தேவனுடைய பேரை நான் குலைச்சலாக்கி நம்ம கெடுத்துற மாட்டேன், என் நாமம் அவருடைய நாமம் என் மூலமாக பரிசுத்தப்படுவதாக, அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறேன், ஆனால் இது பேசுவேன், நமக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அகில உலகத்துக்கு ஆண்டவர் சபையை கொண்டு தான் அவர் ஒரு மாதிரியை காட்ட விரும்புகிறார். ஆண்டவர் உலகத்துக்கு என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி இந்த சபையை வச்சு தான் காட்டுவார். அதனால் நீங்கள் சபைக்குள்ளே வந்தும் ஒருவர் குறை பேசிக்கொண்டு, ஒருவர் விரலை காட்டிக்கொண்டு, பச்சித்து கொண்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், சமுதாயத்திலும் அதான் நடக்குது, சபையிலையும் அதுதான் நடக்குது. அதனால தான் சபையை ஆண்டவர் பயன்படுத்த முடியல. சபைக்குள்ளேயும் குறை பேசுறது, சபைக்குள்ளேயும் என்னது கை நீட்டுறது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, அவர் பேசுறது சரியில்லை, இப்படிலாம் நம்ம கை நீட்டுறது, மற்றவனும் செய்கிறத நம்ம இங்கே சபையில் செய்கிறோம். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உங்கள் பிரைம் மினிஸ்டர் செஞ்சு கொடுத்துட்டாரா? உங்களுக்கு, நீங்கள் நாட்டில் தானே இருக்கீங்க, உங்கள் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரா? ஆனால் பாஸ்டர் மட்டும் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறது எப்படி? நீங்கள் இந்த நாட்டுக்கு வரி கட்டுறீங்க தானே, டேக்ஸ் கட்டுறீங்க தானே, டேக்ஸ் கட்டல தானே? ஒரு நாள் நான் ஃபோன் அடித்தேன் இன்கம் டேக்ஸ்க்கு. சரி, saya punya gaji baru 1,000 lebih ya. Apa? Mau kena bayar income tax kah? அவள் திருப்பி கேட்குறா மலாய்க்கரிச்சி, itu cukai nama apa? Cukai pendapatan. Nama apa? Pendapatan. You ada pendapatan kan? Declare lah. வரி போடுறது போடாதது அவனுடைய பிரச்சனை. வரியை அரசாங்கத்துக்கு சொல்கிறது உங்களுடைய வேலை, கடமை. இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை, எடுக்கிறது எடுக்காதது அவனுடைய கடமை. நீங்கள் டிக்ளேர் பண்ணி அவன் எடுக்கலைன்னா அது உங்களுக்கு தான் என்னது லாபம். நீங்கள் டிக்ளேர் பண்ணி அவன் எடுத்தானா இன்னொருத்தனுக்கு லாபம், அவ்வளோதான். உங்களுடைய பணத்தை கொண்டு தான் மற்ற சமுதாயத்துக்கு அவங்க நிதி திட்டத்தை அவங்க ஒதுக்குவாங்க. திருப்பியும் சமுதாயத்திலேருந்து வர பணம் சமுதாயத்துக்கு தான் போகுது. இப்போ கடந்த 1.5 வருஷமாக அரசாங்கத்திலேருந்து இந்த நிதி அந்த நிதின்னு வாங்கினீங்களா? எங்கேருந்து வந்துச்சு? என்ன மாதிரி வேலை செய்கிறவங்க வரி கட்டினால. ஷோ சம் ஸ்டாண்டர்ட். மற்றவங்க பார்த்து கிறிஸ்தவங்கன்னா அப்படி தாங்க, அவங்க அப்படி தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ பழகணும். பசர் எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்க, நம்ம இல்லை, நம்ம ஆரம்பித்து தான் ஆகணும். நம்ம எங்கேயாருந்து ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து தான் ஆகணும். அன்புனா என்ன? சமுதாயத்தில்
ஒரு ஒழுக்கம்னா என்ன, சமுதாயத்தில் ஒரு மாதிரி, திருமணம்னா என்ன, குடும்ப வாழ்க்கைனா என்ன, இப்படி தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்டை நம்ம உலகத்துக்கு காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி அடுத்த வாரம் கொஞ்சம் பேசலாமான்னு யோசிக்கிறேன். நம்ம ஆண்டவர் நம்மளை உலகத்துக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? வெளிச்சமாக வைத்திருக்கிறாரு. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Philippians chapter 2 verse 14 and 15. 15 வாசிங்க. ஆண்டவர் நம்மளை நட்சத்திரமாகவோ பிரகாசிக்கிற சுடர்களாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். பிரகாசிக்கிறவர்களாக, ஷைன் பண்ணுகிறவர்களாக, அல்லது நமக்கு எல்லாரும் அறிந்தது ஆண்டவர் நம்மளை வெளிச்சமாக அழைத்திருக்கிறார். நம்ம தான் வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். 15 வாசிங்க, 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியில் நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு சமுதாயம் நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு யாரோ சொல்ல முடியுமா? இவங்கெல்லாம் கடவுள் பிள்ளைங்க அப்படின்னு நம்ம சமுதாயம் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த மாதிரிக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லும் போது நம்மளை வி டோன்ட் நீட் என்னது இன்ட்ரோடக்ஷன். நமக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. நம்மளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, இவங்க கடவுளுடைய பிள்ளை, அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களையும் சொல்லிட்டு நம்மளை என்னது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நின்று நம்மளை ஒப்பு கொடுப்போம். பிரித்தெடுத்தவர்களை போல வாழுங்க. ஒரு மாதிரியை காட்டுங்க. உங்கள் உறவு, உங்கள் குடும்ப உறவில் ஒரு மாதிரியை காட்டுங்க. பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கான், அடுத்தவன் அப்படி வாழ்கிறான், நம்மளும் அப்படி வாழலாம். இல்லை, ஒரு மாதிரியை காட்டுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு சகோதரர்னால் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு சபை, ஒரு தலைவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு வாலிபர்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க, வீட்டில் நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு முதியோர் இப்படி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் இங்கே ஒரு மாதிரியை காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஹல்லேலூயா. we are supposed to show the world what is the standard of God. நீங்கள் இப்படி செய்கிறதுனால நீங்கள் யாரை வெளிப்படுத்துறீங்க தெரியுங்களா? யாருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்குறீங்க தெரியுங்களா? உங்களை அழைத்த அந்த ஆண்டவர், உங்களை பிரித்தெடுத்த அந்த ஆண்டவர். சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒரு மாதிரியாக இருக்கும்படி, ஒரு மாடலாக இருக்கும்படி. நீங்கள் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தீங்க. நம்மளை பார்த்து அநேகர் ரட்சிப்பு வேண்டாம், நம்மளை பார்த்து உன் இயேசுவை நீயே வச்சுக்க அப்படி சொல்லக்கூடாது. உன் இயேசுவை என்கிட்ட கொஞ்சம் நேரம் சொல்லு, யார் அவர் அப்படின்னு நம்மளை அணுகிறத நம்ம வாழ்ந்து காட்டணும். முதல்ல ஆண்டவர் நம்மளை உடைக்கணும். நம்மளுடைய பழைய மனுஷன்லேருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வரணும். த ஓல்ட் செல்ஃப், நம்மளுடைய பழைய மனிதனிலிருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வரணும். பழைய மனுஷனை களைத்து போட்டு சொல்லுங்கள், இன்னையிலேருந்து என்னுடைய பழைய மனுஷன், என்னுடைய பழைய சுபாவங்கள் கலைந்து போகட்டும், கலைந்து போகட்டும். உலகத்தில் கெட்ட வார்த்தை பேசினா நீங்களும் கெட்ட வார்த்தை பேசாதீங்க. உலகத்தில் உபச்சாரத்தை அங்கீகரித்தா நீங்கள் உபச்சாரத்தை அங்கீகரிக்காதீங்க. உலகத்தில் ஒரு பழக்கத்தை அங்கீகரித்தா இந்த பழக்கம் உங்களுக்கு உகந்தது இல்லை. ஏன்னா உங்கள் தேவனுக்கு அது விருப்பம் இல்லை. உங்கள் தேவன் அதை அங்கீகரிக்கலை, உங்கள் தேவனை அதை ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் ஒரு காரியம் செய்யும் போது உங்கள் பேர் கெட்டு போதா, இயேசு பேர் கெட்டு போதா, நல்லா சிந்திச்சு வச்சு பாருங்கள். நீங்கள் எதை செய்தாலும் ஒரு மாதிரியை தான் காட்டுவதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார்.
நீங்கள் என்ன செய்தாலும் முதல்ல யார் பேர் தான் அங்கே பாதிக்கப்படுதுன்னு சிந்திச்சு பாருங்கள். இயேசுடைய பேர் அங்கே இழுக்கப்படும் என்று சொன்னால் தயவு செய்து ஒரு மாதிரியை அந்த இடத்துல நீங்கள் காட்டுவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் உடைச்சி நீங்கள் வெளியே வந்து ஆண்டவருக்காக நிற்கணும். ஆண்டவரை நீங்கள் அங்கீகரிக்கணும். யூ மஸ்ட் ரெகனைஸ் காட். ஹல்லேலூயா. ரெகனைஸ் காட். நீங்கள் எல்லாரும் முன்னுக்கும் தேவனை பேச பழகணும். சில பேர் உங்களை நீங்கள் கிறிஸ்தவன்னு காட்ட நீங்கள் பயப்படுறீங்க. ஏன்னா பயம், கிறிஸ்தவனா நம்ம ஒழுங்காக நடந்துக்கணும்னு பயம் சில பேருக்கு இருக்குது. அதனால் ரொம்ப இடத்துல நீங்கள் உங்களை கிறிஸ்தவனை காட்டிக்கிறது இல்லை. யூ டோன்ட் ஷோ யுவர் செல்ஃப் as கிறிஸ்டியன்ஸ். நீங்கள் ஆண்டவரை அந்த இடத்துல பிரதிபலிக்கிறீங்க. யூ ஆர் ரிசம்பிளிங், யூ ஆர் ரிப்ரசென்டிங், யூ ஆர் அம்பாசடர். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு தான் மற்றவனுடைய திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஒரு மாதிரி ஆண்டவர் காட்டப் போகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இன்னையிலிருந்து இந்த சபையை ஒரு மாதிரியின் சபையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு மாதிரியின் சபையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு மாதிரியின் சபையாக ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். a model church, a model family, a model youth, a model. உங்களை ஒப்பு கொடுங்க. நான் இனிமேல் ஒரு மாதிரியாக இருப்பேன். ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல்னா இப்படி தான் இருக்கும். பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்திலப்பா எங்கள் இருதயத்தை கர்த்தர் இன்னைக்கு முற்றிலுமாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட். நம்ம அடுத்த அங்கத்துக்கு நம்ம கடந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம கொடுக்குற நேரம் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய தசமபாகங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுங்க. கொடுக்கறதுல ஒரு மாதிரியாக இருங்க. ஷோ சம் ஸ்டாண்டர்ட். ஹல்லேலூயா. Holy Spirit. Thank you, Lord Jesus. Hallelujah. சபையில் நம்ம சில ஒழுக்க நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது நீங்கள் கோச்சிக்கூடாது. நீங்கள் அந்த நேரத்தில்
பிசாசை வெட்கப்படுத்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். பழைய ஏற்பாட்டில் சில பேர் பாவம் செய்யும்போது அவங்க கையங்காலமாக பிடிக்கப்படும் பொழுது எல்லாருக்கும் முன்பதாக அவங்கள ஒரு மாதிரியாக வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு எக்ஸாம்பிள், அது அவங்களுக்கு ஒரு கணம். என் தேவனை நான் கனப்படுத்துகிறேன். இன்றைக்கி சில பேருடைய குற்றத்தை நம்ம சபையில் சொல்லுவோம்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க, அந்த குற்றத்தோடே போயிடுறாங்க. அல்லேலூயா. சபையில் சில ஒழுக்கங்களை, சில குற்றங்களை நம்ம உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? ஆமேன் சொல்லுங்கள் பாஸ்டர், நான் மாறுறேன். எஸ் பாஸ்டர், இப்போ நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு திட்டம் கொடுங்க, எனக்கு ஒரு பிளான் போடுங்க. உங்கள் பாஸு உங்களை குறித்து குற்றம் சொன்னானா நீங்கள் அப்படியே நடந்து வர மாட்டீங்க. ஏன்னா அவன் மாதம் முடிஞ்சு சம்பளம் எடுக்கணும். அவன் என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும். உங்களுக்கும் அவனுக்கும் எந்த உரமும் இல்லை. இங்கே உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் ஊழியக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. சில காரியத்தை நம்ம சபையில் செயல்படுத்தும் போது நீங்கள் அதை அன்பாக ஏற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் இட். முடியவே முடியாது, சபையில் நடத்த மாட்டாங்க, உங்களுக்கே தெரியணும். அதுக்கு ஏற்ற ஒரு மாதிரி, ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம கொண்டு வரணும் சபையில். அல்லேலூயா. நம்ம சபையோடு போராடக்கூடாது. சில பேர் இவர் நடத்தலைன்னா என்ன, இன்னொரு பாஸ்டர் இருக்கிறாரு, இவர் வரலன்னா என்ன, இன்னொருத்தர் இருக்கிறாரு. நம்ம தேவனை கீழே இறக்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் இது ஒரே ஸ்டாண்டர்ட் தான் சபையில். ஆமென். நம்ம தான் மாதிரி. அல்லேலூயா. இன்னொரு சபைக்கும் நம்ம மாதிரி. ஆமென். மற்ற காரியத்துக்கும், மற்ற சமுதாயத்துக்கும் நம்ம தான் மாதிரி. தேசங்களுக்கு நம்ம தான் மாதிரி. இப்படி நம்ம ஒழுக்கத்தை கடைப்பிடிப்போம்னு சொன்னால் நம்ம மலை மேலே வைக்கப்பட்டிருக்கிற பட்டணமாக இருப்போம், வெளிச்சமாக இருப்போம். அதுதான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எல்லாரும் நோக்கி பார்க்குகிற மலை மேலே வைக்கப்பட்டிருக்கிற பட்டணமாக இருப்போம். இல்லைன்னு சொன்னால் நம்ம சபை மங்கிக்கிட்டே தான் இருக்கும், யாருக்குமே இது வெளிச்சம் தெரியாது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அதில் மனம் திரும்புவோம். நம்ம சில ஒழுக்கத்தை நம்ம சபையில் கடைப்பிடிப்போம். ஆமென். சில ஸ்டாண்டர்டு, சில டிசிப்ளின், சில நம்ம எதுக்கு செய்கிறோம்? சும்மா செய்யலை, தேவனுக்கு தான் செய்கிறோம். தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேவனை ரொம்ப சீப்பாக்கிறாதீங்க. தேவனை ரொம்ப சீப்பாக்கிட்டோம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சரி, நம்ம அடுத்த அறிவிப்புக்கு நம்ம கடந்து போவோம். இந்த வாரம் ப்ராக்டிஸ் இருக்கும், வியாழக்கிழமை ஜெபம் இருக்காது. ரைட்டா? ப்ராக்டிஸ் இருக்குமா வியாழக்கிழமை? பிள்ளைங்க சபைக்கு வருவாங்க, ப்ராக்டிஸ் இருக்குது. சனிக்கிழமையும் ப்ராக்டிஸ் இருக்குது. நமக்கு இன்னும் நேரம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இன்னும் இன்றைக்கி தேதி என்ன? 20. அப்போனா அடுத்த மாதம் இந்த டைம்லாம் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் நமக்கு ஒரு 3 வாரம் தான் இருக்குது. 3 வாரத்தில் நிறைய பயிற்சிகள் இருக்குது, வேலைகள் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சபையை அலங்கரிச்சிட்டே வராங்க. இன்னும் சில காரியங்கள், வேலைகள் இன்னும் அப்படியே இருக்குது. பிள்ளைங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியம். பிள்ளைங்களை அனுப்புங்க சர்ச்சுக்கு. ஓகே, எவ்வளோ பங்கெடுக்க முடியுமோ பங்கெடுக்கட்டும். ஓகே, அவ்வளோதான் அறிவிப்புகள். நம்ம வரப்போகிற நாட்களில் நான் சொன்னது போல் 45 நிமிஷம் தயவுசெய்து ஜெபிங்க. இந்த வருஷத்தை ஒரு அடையாளத்தை பெற்று கொண்டுட்டு இந்த வருஷத்தை முடிங்க. ஒரு அடையாளம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாருங்கிற அந்த அடையாளத்தோட இந்த வருஷம் நம்ம கொண்டாடுகிறது அதுதான் கொண்டாட போகிறோம். தேவனுடைய வார்த்தையை தான் கொண்டாட போகிறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். கிறிஸ்மஸ் ஆராதனை எப்படி நம்ம பேசியிருக்கோம்?
20 ஆமாம், நான் போன வாரம் அந்த ப்ரோஷரை வெளியாக்கணும். 24 தான், 6 மணிக்கு, 6-7 மணிக்கு நம்ம வெள்ளனை ஆரம்பித்து வெள்ளனை முடித்து விடுவோம். 24th. Yep. is the best. ஓகே, 24 அதோட நமக்கு 31 தான் நமக்கு சபையில் ஆராதனை இருக்கும். ஓகே, நம்ம எழுந்து நின்று ஜெபம் செய்து நம்ம இந்த கூட்டத்தை முடிப்போம். நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்துருக்குறீங்க. சில பேர் தியாகம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை முடி சுட்டுவார். நீங்கள் கொடுத்த காரியத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது, அந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்க. அந்த நிதி உதவிக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். அதுக்காக இந்த நிதி உதவியை கேட்டிருக்கிறோம். அதுக்காக ஜெபிங்க. அது ரொம்ப நாளாகுது. ஒரு மேலே கிறிஸ்மஸ் டைமில் நமக்கு ஏதாவது ஒரு உதவி வரும். அது ரொம்ப நாளாகிடுச்சு. சப்போஸ் டு கிவ். நம்ம அந்த ஓடு இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. சபையில் ஓடு வேலைன்னா அப்படி இருக்குது. சரி, ஜெபித்து கொள்ளுங்க. அது உங்களுடைய ஜெபம் அவசியமாக இருக்குது. ஜெபிங்க. ஓகே, நம்ம கூட்டத்துக்கு ஜெபம் செய்து நம்ம முடிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த இடத்துலேருந்து நாங்கள் புறப்பட்டு போகும்போது சமுதாயம் எங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்கணும். எஸ், சமுதாயம் எங்களை பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவர்கள் என்று சமுதாயம் எங்களை ஏற்றுக்கொள்ளணும். எங்களை பார்க்கும்போது உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். உங்கள் நாமத்தை தூஷணம் பண்ணக்கூடாது. ரட்சிக்கப்படாதவர்கள் உங்கள் நாமத்தை தூஷணம் பண்ணக்கூடாது. எங்களை பார்க்கும்போது ரட்சிப்பை அறிந்து கொள்ளணும். தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளணும். எங்களை அந்த மாதிரி எங்களை நடத்துங்க. உங்கள் ஆவியானவர் எங்களை நடத்தட்டும். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். வந்த பிள்ளைகளை எல்லோரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கி எடுத்த காணிக்கைகளை, தசம பாகங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சபையை மேன்மைப்படுத்துவதற்கு, ஊழியங்களை பருகுவதற்கு இந்த பணம் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அநேக காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த சபையை அநேக காரியத்தின் மூலமாக இந்த சபையை வளர்ச்சிக்காக நம்ம அதே காரியம் செய்திருக்கிறோம். தேங்க்யூ. தொடர்ந்து இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே பேசினது போல் ஒரு ஆத்மாவை இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஆத்மாவை காட்டுங்க, ஒரு சகோதரனை காட்டுங்க, ஒரு சகோதரியை காட்டுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எல்லோரையும் ஒப்பு கொடுக்குறேன். ஆன்லைனில் வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் அப்பா வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த இடத்துலேருந்து நீங்கள் புறப்பட்டு போகும்போது நீங்கள் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஒரு மாதிரியாக நீங்கள் இருப்பீர்கள் சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் இங்கேருந்து வெற்றியாக புறப்பட்டு போங்க. வேலையா?